க்ளோஸில் தான் இருக்குது. நல்லது. நான் இந்த மவுஸை ஒர்க் ஆகும் சொல்கிறேன். நான் வரல பார்த்துருக்கு, இந்த மவுஸ் ஒர்க்கே ஆக மாட்டேது. அவ்வளோ ஒரு ரெக்கார்டிங் நினைக்கிறேன், நான் டெஸ்ட் ரெக்கார்டுக்காக பார்க்குறேன். இது சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். இந்த கேம் தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான், கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. இந்த கேம் ப்ராப்ளமாக போயிடுச்சு. இப்போ யூடியூப் சேனல் நிறைய யூடியூபர்ஸ் விளாடுறது பார்த்து ஒரு டெஸ்ட்டுக்காக இது பார்த்துருந்தேன். நான் இன்றைக்கி ஸ்ட்ரீமிங் தான் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ தான் ஸ்ட்ரீமிங்காக ரெக்வெஸ்ட் கொடுத்ததுனால ஒரு நாளாகவும் சொல்லிட்டாங்க. நான் முன்னாடியே கைட்லைன்ஸில் படிச்சிருக்கணும், நேற்றே கொடுத்துருவேன். நான் ஓபிஎஸ்லாம் ரெடி பண்ணி ஸ்ட்ரீமிங்காக ரெடி பண்ணி வச்சுருந்தா இப்போ முடியாது, கொஞ்ச நாள் ஆகுன்ட்டான். சரி, இந்த கேமில் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம் அதே மாதிரி தான். சூப்பர் மார்க்கெட் ஓன் பண்ணியிருந்தாங்க தான். இப்போது நீ ஒரு கடை வச்சுருக்க, நீ ஒரு சூப்பர் மார்க்கெட் கடை வச்சுருக்க, நீ அதில் என்ன பண்ணுவது, வாங்குவேன் இந்த குட்ஸ் வாங்குவேன், அதை எடுத்து போய் இப்போ அதை வச்சு இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணனா நம்மளால் விற்க முடியும். இதில் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. இது மோஸ்ட்டாக டாலர்ஸில் தான் போகும். மில்க்கு இல்லைன்னு நினைக்கிறேன், மில்க்கு கொஞ்சமாக இருக்குது. ஒரு மில்க்கு இல்லை 2 இது எவ்வளோ பணம் இருக்குது, $500 இருக்கும். ஓகே, 3 பேக்கெட் 3 பாக்ஸ் மில்க் வாங்கியாச்சு. இந்த கேம் நான் கொஞ்ச நாளாக விளாட்டுருந்தேன், அவ்வளோலாம் விளாடல. இந்த 2 இது ஒரு மிஷின் ஒன்று வாங்கியிருக்கேன், இது ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெருசாக நான் சில ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கணும். ப்ராடக்ட் லைசன்ஸ் அதுவும் அந்த இதில் வாங்க வேண்டியது இருக்குது. ஒரு செகண்ட், ஓபிஎஸ் ஒர்க் ஆகுதான் செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஒர்க் ஆகுது. அதனால் இது மற்ற இது ஸ்க்ரீனை காமிக்க மாட்டாரு. அதனால் வர செட்டிங்ஸ் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த செட்டிங்ஸ் தான் காமிக்குது. ஏன்னா சீஸாக ஒரு நிமிஷம் டேபில் இப்போதைக்கு இந்த மவுஸ் ஒர்க் ஆக மாட்டேன் இருக்குது. அது நான் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். அதனால் நான் இப்போ லேப்டாப்பில் இருக்கிறேன். லேப்டாப் ஒரு டச் பேடில் தான் அந்த டச்சுக்கு இதில் டச் பேடில் தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஆமாம், சீஸ் தான், டொமேட்டோ சீஸ். தண்ணி பாட்டிலு ஒரு 2, சுகரு, ஒரே சுகர் தான் நான் வச்சுருந்தேன். எவ்வளோ போகும், டோட்டலாக 269. இப்போ நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா இங்கே வந்து இதுவாகிடும். இது நம்ம எடுத்துட்டு நமக்கு ஆகும். பீனட் பட்டர் செக்ஷனில் வைக்க வேண்டியது. நல்ல வேலை, லாங் கிளிக் கொடுத்தாலே எல்லாருமே போய்டும் ஒரு நேரத்தில். இல்லை ஒவ்வொரு கிளிக் பண்ண முடியாது. லேப்டாப்பில் கிளிக் பண்ணது கொஞ்சம் கஷ்டம்தான். அது இது புது லேப்டாப்பில் ரொம்ப பழைய லேப்டாப். நானே இப்போ லைவ் ஸ்ட்ரீம் போனால் எனக்கு வியூவர்ஸ் கிடச்சிருக்காது. ஆனால் இப்போலாம் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு பார்த்தேன். ஆனால் என்ன சொல்லுவாங்க, நினச்சது ஒன்று கிடச்சது ஒன்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா இருக்குது. இந்த இடத்துல எதுவும் வைக்கலை, அந்த இடத்துல வச்சுருந்தப்போ இங்கே வச்சிடும். நம்ம ப்ரைஸ் கூட மாற்றலாம். இதுக்கு இது நம்ம செலக்ட் பண்ணி இந்த ப்ரைஸ் டேக் செலக்ட் பண்ணி நம்ம மாற்றலாம். ஆனால் அதோட அந்த கம்ப்யூட்டரில் போய் போனால் ப்ரைஸிங் செக்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். மைன்கிராஃப்ட்டு விட அந்த மைன்கிராஃப்ட் பெட் வார்ஸ் விளாட்லாம் நினச்சேன் இன்றைக்கி. மோஸ்ட் ஸ்கில் பேஸ்டு கேமு என்னை பொறுத்த வரைக்கும்.
இது சீஸ் சீஸ் சீஸ். கொஞ்சம் சாக்கோஸ் வாங்கணும், ஆயில் இருக்குது, ப்ரெட்டு கொஞ்சம் வாங்கணும், அப்புறம் பாஸ்மதி அரிசி கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. அதை விட்டுட்டான் நினைக்கிறேன், என்ன விட்டான்னு தெரில. டேப்லெட் எடுத்து எல்லாம் ரீஸ்டாக் ஆகிடுச்சு நினைக்கிறேன். $50 வந்து $4000. ஆமாம் 4000, 8000, 12,000. ஆமாம் 12,000. சரி, இதுக்கப்புறம் துடைக்க வேண்டிய வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக துடைக்கணும். மாப்பிங்க்கு எதுவும் இல்லை, நான் துவைச்சிட்டேன் ஏற்கனவே. ஸ்பாஞ்சுக்கு இங்கே ஸ்பாஞ்சிங்க்கு வேலை இருக்கும். ஆமாம், இந்த மேலே இந்த லெஃப்டில் அந்த 8 AM பக்கத்தில் இருக்க துடைச்சிடுவாங்களா, 8 AM பக்கத்தில் இருக்க அந்த வாட்டர் மாதிரி இருக்குது வந்து வாட்டர் மாதிரி இருக்கிறது. அது வந்து இதுக்காக, அது நம்ம உள்ள இடம் வந்து எவ்வளோ அசுத்தமாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக. நம்ம க்ளீன் பண்ண நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். அதை விட்டுட்டேன்னா இல்லை, இது ஒன்று வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். பாஸ்தா ஆயிலெலாம் இருக்குது.
முட்டை. இந்த டேப்லெட் அடிஷன் வந்து ஒரு நல்ல அடிஷன் தான். ஏன்னா ஒன்று ஒன்றா போயிட்டு அதில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு இது நம்ம நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணால் ஏதோ இந்த இதில் போயிட்டு இங்கே போயிட்டு இந்த மார்க்கெட்டு தொட்டு இதில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் நார்மலாக. அதான் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பெயிண்ட்ஸு, ஃப்ளோர் இருக்கா? என்கிட்ட இருக்கிறதே அவ்வளோ பணம் தான், $150. அதான் தெரிஞ்சு கொஞ்சம் தான் போகணும்னு நினைக்கிறேன். பேங்க்கில் லோன்ஸ், பேமெண்ட்ஸ், டோட்டல் டெப்ட் $753. அது கொஞ்சம் அதிக பணம். ப்ரைஸிங் லெட்ஸி ஏதாவது குறைஞ்சது, இது குறைஞ்சதுக்கு $10 வச்சா $12 ரொம்ப அதிகம். கடை தர வேண்டியதுதான். இது ஒன்று இருக்கு, எக்கு. பப்பாடா ஓப்பன். சரி, இது வந்து அது என்ன சொல்லுவாங்க, செல்ஃப் செக் அவுட் கவுண்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து செல்ஃப் தானாகவே அவங்களே வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே தான், செல்ஃப் செக் அவுட் கவுண்டர். ரெண்டையும் வாங்கிட்டேன்னா செக் அவுட் பண்ணுறது கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. அதனால தான் என் இந்த நார்மல் நான் செக் அவுட் பண்ணுற கவுண்டரை மூடிட்டு செல்ஃப் செக் அவுண்ட் 2 வாங்கிட்டேன். ஒன்று $900 கேட்டுச்சு. ஓ ஹலோ. இப்போதைக்கு இதை திருடுறது அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. இதுக்கு மாதிரி ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் சொல்லியிருந்தாங்க அடுத்த அப்டேட்டில் ஆட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. நைஸ், குட். மேலே ப்ளஸ் ஆகிருக்கும், +$15. இந்த செல்ஃப் செக் அவுட் கவுண்டர் ரொம்ப நல்லது. நான் முக்கால்வாசி நேரம் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. செல்ஃப் செக் அவுட் கவுண்டர்னால சில பேர் உள்ளே வர இப்படி வந்துட்டு இப்படி போக வேண்டியது தான். அது என்பிசி, நான் பிளேயர் கேரக்டர் சொல்லுவாங்க. என்பிசி அவங்க இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுக்கு பதிலாக என்பிசின்றாலும் அவங்க இப்படி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இதுக்குள்ளே பூந்து போகிறாங்க அங்கே வாங்கிறதுக்கு. குப்பை, இந்த மாதிரி குப்பை இருக்கோ அதை நம்ம எடுக்கணும். அதோ +1 SP, -1 ஆச்சு. SP வந்து ஸ்டோர் பாயிண்ட்ஸ், ஸ்டோரோட லெவலில் வந்து ஏறும். என் ஸ்டோர் லெவல் 14 இருக்குது. இருந்தாலும் என்கிட்ட பணம் இல்லை. குனாட் ஃபைண்ட் ஆப்ஸ். ஓகே புரியுது. அவங்க ஏன் கேட்டாங்கன்னா, இப்போது சில பொருள் வாங்கிட காசு கொஞ்சம் இருக்கோ. சில நேரத்தில் இந்த செல்ஃப் அக்கௌண்ட் கவுண்டர் வந்து ஏதோ கொலராகிடும். நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் இவங்களுக்கு. ப்ராடக்ட்ஸ் இல்லாத ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கி தான் ஆகணும். ஆட் டு கார்ட் ஆகிட்டு காசு கம்மி ஆகிட்டே இருக்குது. 22. இன்னும் கொஞ்ச நாளாக பேங்க்ரப்ட் ஆகிடுவோம் போல். ஓகே, சோடா
எங்கே வைக்கணும் சோடாவை? இங்கே தான் வைக்க முடியுமா? இங்கெல்லாம் வாங்கினேன் மீ பரவாயில்ல. கேமில் இது கெட்டு போகிறதுலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். எனிதிங் நத்திங். சாரி. நான் 2 வாங்கினேண்ணா. இல்லை இது வேறு. இதுவும் இதில் தான் போகுமா? என்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லையே இப்போதைக்கு. சி இப்போதைக்கு நீ இங்கே இருக்க வேண்டிய நேரம். முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு அது எல்லாமே அதில் தான் போகுது. எல்லாமே அங்கே தான் போகுது. என்கிட்ட இது இல்லை இப்போதைக்கு. ஹலோ மாப். ஆச்சு சார், கொஞ்சம் நவுறீங்களா? மார்க்கெட், ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜு. இந்த டிஸ்பிளே ஃப்ரிட்ஜ் ஏன் வச்சுருக்காங்க தெரில. இதெல்லாம் டிஸ்பிளேக்கு ஏதாவது முக்கியமாக கிடைக்குமா சொல்ல தெரில. அது எனக்கு ஏதோ அவ்வளோவா பண்ணுற மாதிரி தெரில. 378 ஃப்ரிட்ஜு டபுள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. டட்டடா ஒரு மை ஃப்ரிட்ஜ். இங்கே வைக்கிறது நல்லது எல்லாத்தாலும், எனக்கு வேறு வழி இல்லை. இப்போதைக்கு இங்கே தான் வச்சு ஆகணும். ஓ மை காட். நிறைய வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாயங்காலம் டைம் இதில் ஸ்பீடாக ஓடும். எல்லா கேம் மாதிரி தான். ஓ மை காட். 2 முட்டை. ஓ இதுக்கு ஷெல்ஃப் ஓகேவா? நைஸ். ஆனால் மில்க் எல்லாம் வாங்குவாங்க சொல்லிட்டு நான் சொல்ல முடியும். நான் அதுக்கு ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸ் வச்சுட்டேன். அதனால் இன்னும் பேங்க் ராப்லாம் போக மாட்டேன். இது என்ன? இது என்ன? ஓ இதுவும் நிறைய வந்திருக்கு. ஒரு தடவை இதை வாங்கினா போதும் போல் நிறையா வரும். ஹலோ திரும்ப நான் போய் அதை மவுஸு வாங்க முடியாது, என்கிட்ட ரெடி பண்ண முடியாது. பேட்ரி தான் அதில் இல்லை நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்க வேண்டியது தான். ஆச்சு திடீர்னு லைட்டு கொஞ்சம் ஃப்ரேம் குறையுது. எதுலேயே இப்போ நான் ஒருத்தாங்க 3 ஆஃப் பண்ணியிருந்தா நினைக்கிறேன் கால். எதுவும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு லைட் ஆன் லைட்டு போடுறதுனால அப்படி ஆகுதோ. ஆனால் நைட் நேரத்தில் இந்த இடத்துல கஸ்டமர்ஸ் அதிகமாக வருவாங்க, அது மூலம் தெரியும். ஆப்பிள் ஜூஸ். மோர் ஆப்பிள் ஜூஸ். இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் $753 பேங்க் ராப்பில் இருக்கானே. இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் ஆகும் சொல்லிட்டு வேண்டிக்க எடுத்து. ஓ அது ஆரஞ்சு ஜூஸா? ஓகே இது ஆப்பிள் ஜூஸ். அப்போ அது ஆரஞ்சு ஜூஸ். டடோ. சார் என்ன காலியாச்சு? டடோ நிறைய கார் இருக்குது. ஆல் ரைட். என்ன காலியாச்சு? டீ கொஞ்சம். ஓ காஃபி காலியாச்சா? இல்லை இது மாதிரி வாங்க முடியாது, வாய்ப்பு இல்லை. 9 மணி ஆயிடுச்சுன்னா வாங்க முடியாது. 9 மணி தான் கடைசி டைம். செல்ஃப் செக் அவுட்னால தான் வேலைக்கு நான் வேலை செய்யுது. ஏன்னா நான் எப்போலாம் ஒரு செகண்ட் எதுவும் வந்து எனக்கு எப்போல்லாம் நான் இந்த நிறைய தடவை இந்த ஸ்டாக் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால
ஸ்டாக் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய வேலை இருக்குது. அது வந்து அவங்க செல்ஃபாக பண்ணுறதுனா நான் இந்த ஸ்டாக் மாற்றுற வேலையை நான் பார்த்துக்கலாம். ஹெல்ப்ஃபுல் இந்த ஸ்டோரேஜை வேறு வாங்கணும். இந்த ஒரு நாள் மட்டும் தான் காமிக்கலாம். இந்த வெறும் 1 டே மட்டும்தான். எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும் இந்த கேம் எப்படி வேலை செய்ய சொல்லிட்டு. நல்ல கேம் தான், நிறைய பேர் வாங்கி நிறைய பேர் விளாட்லாம் இந்த கேம். இது ஒரு நார்மல் பேசிக்காக சூப்பர் மார்க்கெட் வச்சு என்னெல்லாம் பண்ணணும் சொல்லுவோம். இதில் வந்து நம்ம ப்ராடக்ட் லைசன்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. இங்கே போயிட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் ப்ராடக்ட் லைசன்ஸ், இங்கே ஒரு லைசன்ஸ் என்னால் வாங்க முடியும். விட காசு இருக்குது, ஆனால் வாங்கினா அவ்வளோவா இது இல்லையே. பில்லு பே பண்ணுறது இருக்குது, ரெண்ட்டு, அந்த காசு போகுது. க்ரோத்து, நம்ம இடத்த வந்து கொஞ்சம் பெருசாக்கலாம். செக்ஷன் 3 ஹைரிங், நம்ம ஆளுங்களை ஹையர் பண்ணிக்கலாம். டெய்லி வேஜ் $80. என்கிட்ட தான் இது இருக்கேன், அதுக்கு நான் ஹையர் பண்ணிக்கிறேன். ஸ்டோரேஜ் லாக்கரில் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணால் எனக்கு $800 தேவை. ஸ்டோர் நேம் சேஞ்ச் பண்ணால் 250. நான் சேஞ்ச் பண்ணலாம் சூப்பர் ஆப்ஷன் காமிச்சது, எனக்கு வேணாம். அதை கரெக்டாக எல்லாருமே போனதுக்கப்புறம் ப்ரெஸ் என்டர் டு ஃபினிஷ் த டேன்னு வரும். அவ்வளோதான். சாப்பிடவே இல்லை காலங்கத்தால் எழுந்துச்சி. அவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் எதை க்ளீன் பண்ணால் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு அந்த க்ளீனும் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லா க்ளீனிங்கும். விண்டோஸ் ஓகே. இது நார்மல் லேப்டாப்லேயும் விளாட்லாம் இந்த கேம், கம்ப்யூட்டர்லேயே விளாட்லாம். இப்போது ஃபோனில் இருக்கான்னு தெரியல. நான் இந்த மாதிரி கேம் ஏதாவது ஃபோனில் இருக்கும் நினைக்கிறேன். சரி, அவ்வளோதாங்க. பை பாய். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதா இல்லை. அப்போ ஓ சாரி, ராங் பட்டன். என்டர். எவ்வளோ இன்கம் வந்திருக்கு? $28 ப்ராஃபிட். சரி, இது நான் ரெக்கார்ட் ஆகிருக்கும் சொல்லிட்டு பண்ண வேண்டியது தான்.